முதலாவது கேள்வி என்னென்னா, திருநெல்வேலியில் இருந்து முகமது ஜாலித் என்பவர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு துவாவை எழுதி இந்த துவா சரியான துவா தானா என்று கேட்குறார். என்ன துவா கேட்குறாருன்னா, அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வ ஹதஅத்தில் ஒயூன் வ அன்த ஹையுன் கையூம் யா ஹையு யா கையூம் அனிம் ஐனி வஹதி லைலி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இரவில் தூக்கம் வராமல் இருந்தால் இதை ஓதணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாக ஒரு துவா மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. தூக்கம் வர்றதுக்குள்ள துவா. இந்த துவா சரியானதான்னு கேட்குறாங்க. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் தபுரானியுடைய மூஜமுல் கபீர் என்கிற நூலில் இதில் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸில் 3 குறைபாடுகள் இருக்கிறது. ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டால், முகமது இப்னு அப்துல்லா இப்னு உலாசாண்டு ஒரு ஆள் இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் இடம் பெற்றிருக்கிறாரு. இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதாவது அந்த இவருடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்க பலவீனமானவர், பலவீனத்திலேயே கொஞ்சம் மோசமான பலவீனம் இதெல்லாம், பொய்யர்னு சந்தேகிக்கப்படுறது. அதே மாதிரி அதுக்கு அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால், அம்ர் இப்னுல் ஹுசைன் அல் உகைலி என்பவருக்கு அவர் அறிவிக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் கஸாபுன், பெரும் பொய்யர் என்ற ஒரு ஆள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது. அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டால், ஹஜ்ஜாஜ் இப்னு இம்ரான் சதூசி என்பவருக்கு அறிவிக்கிறார். இவர் யாருன்னே ஒரு முழு விவரம் கிடைக்காத ஒரு ஆள், நம்பகமானவரா உறுதியானவரா சரியான ஆள் தானான்னு சொல்லி இவரை பற்றிய டீட்டெயில் கிடைக்கல. அப்போ ஒருவரிடமிருந்து ஒருவராக 3 பேர் அறிவிக்கிறார்கள். 3 பேருமே பலவீனத்தில் உச்சகட்ட பலவீனமாக இருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை, இது ஆத்தண்டிக்கான செய்தி இல்லை. தூக்கம் வர்றதுக்குண்டு ஒரு துவாவும் கிடையாது. சரியான ஹதீஸுகளில் தூக்கத்தை வர வைப்பதற்குண்டு ஒரு துவா என்ன இல்லை, கிடையாது என்பதை பதிலாகிக்கணும்.